நீங்க அந்த வேல் வச்சுட்டு இருக்கிற போட்டோவை இன்னைக்கு போடுறாங்க, அதுக்கும் இந்த முகத்துக்கும் அவ்வளவு வேரியேஷன். இறுகி போயிருக்கு அந்த முகம். ஒரு மாசமா அந்த மனுஷனை எவ்வளவு நோகடிச்சிருப்பீங்கடா, அனுபவிப்பீங்கடா இதுக்கெல்லாம். வருண்டா டே. அண்ணன் மட்டும் கொடுக்க மாட்டாரு, மக்கள் கொடுப்பாங்க பாரு அடி, அதுல இருந்து நீங்க எந்திரிக்கவே முடியாது. அவ்வளவுதான். நீங்க வீட்டுக்கு போறது உறுதி. வீட்டுல உட்காந்து நீங்க அப்புறம் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க. ஆனா பாவம் என்ன பண்றது, உங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இனிமே படமே கிடைக்காது 2026 அப்புறம். இப்பவே முடிஞ்ச அளவு சம்பாதிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆயிருவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படித்தானே இருந்தீங்க, நடுவில் 4-5 வருஷம் காணாம போய் தான் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்புறம் தான் திரும்பி. ஆமா, நடுவில் ரெட் ஜெயின்ட்ல இருந்ததே மறந்து போச்சு, எங்கடா இருக்கீங்கன்னு இருந்தது. இனிமே அதே தான். கோயிங் ஃபார்வர்டு 2026க்கு அப்புறம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு இந்த 6 மாசத்துக்குள்ள ஏதோ முடிஞ்ச படத்தெல்லாம் பிடிங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வழக்கம் போல என்ன பண்ணுவீங்களோ பண்ணி பண்ணுங்க. புது சிஇஓ வேற இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. சொல்லிட்டாரு, நோட்டீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதான் இல்ல என்ன சொல்லுவாரு, மக்களின் தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட இன்னொன்னு சொன்னாரு, இத போட்டுட்டு அறிவாலயத்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க அப்படின்னாரு. அவன் பொருள் எடுத்து அவனே போடுறதுதான். யார் ஓடி போறது? ஓடி போனான்னு சொன்ன நீங்க பண்ணது எல்லாம் வெளியே வண்டவாளத்தை ஏத்துறாங்க தண்டவாளத்துல. இது இவ்வளவு நாள் அமைதியா இருக்கும், இவங்க இஷ்டத்துக்கு பேசி நரேட்டிவ் செட் பண்ணான்னு பார்த்தாங்க. இவர் அமைதியா அவனுங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க நம்ம ஆளுங்க. நீ பேச, அவனே வாயில மாட்டி பண்ணி அமைதியா இருந்தாலே போதும், அவனே தவளை வந்து வாயிலால கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேச விட்டு மாட்ட விட்டாங்க இவங்க. இப்ப சும்மா இருந்திருந்தா கூட மாட்டிருக்க மாட்டாங்க. இவரு கரெக்டா சொன்னாரு, அவங்க சும்மா இருந்ததா கூட மாட்டிருக்காங்க, அந்த 2 பேர் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல தான் மாட்டினாங்க அப்படின்னு நீ சொன்னாரு. அதுதான் உண்மைதானே. அது நீ என்னன்னா, மக்கள் என்ன பேசுறாங்களோ அது அங்க ஸ்டேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, மக்கள் எந்த கட்சியோட நிக்கிறாங்க, எந்த கட்சி மக்களோட நிக்குது உண்மையாங்கிறது இதுல இருந்தே வெளிப்படையா தெரியுது இல்ல. மத்தவங்க எல்லாருமே மக்களோட கருத்து மனசுல வச்சிருப்பாங்க, அவங்க வெளியில பேசும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்ப சீமான் பேசுறாருன்னா அது என்ன, நாங்க என்னமோ ஒண்ணு மனசுல வச்சிருப்போம், நீ என்ன சம்மந்தமே எல்லாம் பேசுற அப்படின்னு நினைப்பாங்க, மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் அவங்க மக்கள் மனசுல இருக்கிறத அங்க அந்த லீடர் ரிஃப்ளெக்ட் பண்ணா அந்த லீடர் வின்னுப்பா, அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஒண்ணு மனசுல நினைக்கிறேன், ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, இப்ப இந்த கோவை இஷ்யூக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை விக்டிம் ஷேம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி, புரியுதா? அந்நேரத்துல அந்த பொண்ணு அங்கேயே போச்சு. அங்க போனா நீ பிடிச்சி ரேப் பண்ணுவியா? இல்ல கேட்கறேன், அது என்ன உனக்கு என்ன அது ஒரு ஃப்ரீ டிக்கெட்டா அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி இது பண்றதுக்கு, அபியூஸ் பண்றதுக்கு? என்ன பேச்சு இதெல்லாம், என்ன பேச்சு? எங்க வேணா யாரு வேணா போலாம், என்ன நேரத்துல வேணா போலாம், இட்ஸ் a democratic country, everyone has the right. இதே நீங்க வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பப்ளிக் ஸ்பேஸ்லனா, பப்ளிக் நியூசன்ஸ்னு கேஸ் போடுங்க லீகலா, தப்பு இல்ல. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நியூசன்ஸ்னு கேஸ் போடுங்க, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது பண்ணுங்க, அதுதானே நீங்க பண்ணணும். அந்நேரத்துக்கு அங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன்டா நீ பெத்தியா, அது பெத்தவங்க கேட்கிற கேள்வி, அதை அவங்க பாத்துப்பாங்க, நீ கண்டிக்கிறதுக்கு நீ யாரு? என்ன மாரல் போலீசிங் பண்றீங்களா நீங்க எல்லாம்? யோக்கிய குஞ்சனுங்களா நான் கேக்குறேன். இதே எங்க வீட்டு நடந்துச்சுன்னா ஆனா மூடிட்டு அமைதியா இருப்பானுங்க. வந்து யாரோ இல்ல இவனுங்க, அதுதான் சொல்றேன், உங்க வீட்டுல இது அவங்க வீட்டுல எல்லாம் நடக்காது, யாருக்கும் நடக்க கூடாது. அவங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் அது நடக்க கூடாதுன்னு தான் நினைக்கணும் ஒரு சமூகம். சமுதாயத்துல இருக்கிற எல்லாரும் என்னங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் அது நடக்கட்டும், நம்ம வீட்டுல நடக்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டோம்ல. அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த மாதிரி வாயெல்லாம் பேசுறாங்களா, அவனுங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் நம்ம பேசுறோம். அவங்க வீட்டு லேடிஸ்க்கும் சேர்த்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவனுங்களுக்கு தான் அறிவில்லாம பேசுறானுங்க. அவங்க லேடிஸ் நாளைக்கு போகும்போது சேஃபா போகணும் வரணுங்கிறது தானே, அவங்களுக்கும் சேர்த்து தானே நம்ம எல்லாம் பேசுறோம். ஆமாங்க, ஆனா வந்து அத வந்து அவங்களுக்கு இல்ல விஜய் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், நீ வந்து அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரிஞ்சே இப்படி பேசுறானுங்க பாத்தீங்களா? சில ஆதாயத்துக்காக 200 ரூபாய்க்கு போய் இப்படி கொத்தடிமையா ஆயிட்டு இப்படி பேசுறானுங்க பாத்தீங்களா? அதுதான் கேவலம், அதுதான் கேவலம். நீ உண்மையில அறியாமல பேசினா கூட நீ முட்டாள்றாடி, நீ உனக்கு அறிவு இல்லடா, நீ பேசுறடான்னு சொன்னா சரி தொலைன்னு விட்டுறலாம். இவனுக்கு எல்லாமே தெரியும், சரியா? தெரிஞ்சு பேசுறானுங்க. அப்ப இவனுங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்படி கேடு கெட்டு மானம் கெட்டு வாழணுமாட ஒரு வாழ்க்கைய? 5க்கு 10க்கு போய் உழைக்கிறாங்களேடா மக்கள், போய் உழைங்கடா. ஏன்டா அடுத்தவனை வந்து தூற்றி பேசி இப்படி காசு சம்பாதிக்கிறீங்க? வெறும் 200 ரூபாய்க்கு ஏன்டா இவ்வளவு இப்படி விலை போறீங்க? எனக்கு ஒண்ணு இது வந்து அந்த இவனு கொத்தடிமை வந்து போட்டுனா கூட பரவாயில்ல, அந்த கொத்தடிமை இருக்குது பாரு அந்த பொம்பளை பிள்ளைங்க, அதுங்கெல்லாம் வந்து போடுது. எனக்கு அதுதான் நான் தாங்க வேண்டியது. எனக்கு என்ன புரியலன்னா, 2026க்கு அப்புறம் இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? எப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா இவங்க எல்லாம்? ஒரு பொண்ணுங்களே இந்த மாதிரி போடுறாளுங்க. தலை காட்ட முடியாது வெளியே, அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளேதான் இருக்கணும், வெளியவே வரவே முடியாது. அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவங்கதான் பாத்துக்கணும், அவங்க மனத்தை அவங்க தான். இவங்க எல்லாம் வந்து
இவரு கமல் சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் 26ல வந்து சொல்லுவாங்க பாருங்க, இந்த நாட்டை விட்டு போற தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு. அந்த நிலைமைக்கு தான் வந்துருவாங்க. அதுதான் பண்ணும். பின்ன என்ன, இத்தனை பேர் விரும்புற ஒரு தலைவர் வந்து நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, அதுவும் அங்க விரும்புறவங்களையும் சேர்ந்து அசிங்கமா பேசுறீங்கன்னா இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. இவங்க ஒரு விஷயத்த ஒண்ணு எல்லாம் எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க, சிட்டில இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க, மத்தபடி வந்து வில்லேஜ் இந்த சைட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டேய், வில்லேஜ்ல இருக்கிறவங்க மட்டும்தானா வந்து விஜய்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க, சிட்டில இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றாங்க. புரியுதா? ஆள் அவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே ஒரு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீ 2026ல பாப்ப. நான் சும்மா வந்து எல்லாத்தையாவது வந்து இந்த ஸ்பேஸ்ல பேசணும் பிடிக்கணும் அப்படிலாம் வந்து நான் சொல்ல கிடையாது. ஆனா நீ 2026ல பாப்ப, நீ யாரு, அந்த ஆளு எப்படியாப்பட்ட ஆளுன்னு வந்து நீ அன்னைக்கு தெரிஞ்சுக்க. நீ என்ன, நாங்களாம் முட்டு சும்மாலாம் கொடுக்க கிடையாது. ஒருத்தருக்கு வந்து நாங்க வந்து தேவையில்லாத முட்டையை கொடுக்க மாட்டோம். நம்ம முட்டெல்லாம் கொடுக்கல ப்ரோ, நடக்கிறத சொல்றோம். அவனுங்களுக்கு அது முட்டா தெரியுது, ஏன்னா அவனுங்க அப்படியே பண்ணி பழகினவனுங்க. ப்ரோ அதனால யாரு பேசினாலும் முட்டாதான் தெரியும். ஹரி ப்ரோ, அந்த டிஎம்கே பத்தி இது சத்தியமால யாருக்குமே தெரியல ப்ரோ. ஏன் உங்களுக்கு எனக்குமே யாருக்குமே தெரியல. இதுக்குமே வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க வந்து ரொம்ப நல்லவங்க, பாவம், ஒரு ஓட்டு போட்டு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அதுதான் அப்படின்னு. அதுதான் இல்ல, இவர் வந்ததுல வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. வண்டவாளத்துல தண்டவாளம் அவங்களே ஏறிட்டாங்க, இவர் ஏத்தி கூட விடல. இவர் இவர் யதார்த்தமா அவங்க பண்ற தவறுகளை தான் சுட்டி காட்டிட்டு இருந்தாரு. இவனுங்களா தன் போய் வாயில ஏறி. கேட்டாங்க. அதுதான் இப்ப இன்னும் இன்னும் அதே தான் நடக்கும். இதுக்கு மேலேயும் அதே தான் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு இது ஒண்ணுதாங்க தெரியும், அவங்க டெம்ப்ளேட் இது மட்டும்தான். அவங்களுக்கு இதை தாண்டி எதுவுமே இப்போ ஒருத்தர் அவங்களை எதுக்குறாங்கன்னா அவங்க எதிர்கட்சி யாருன்னே மறந்துட்டு நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. நம்மளை அடிக்கிறதா, அதாவது முரட்டாடி அடிச்சுட்டு அவங்களால எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அவர் இன்னும் வீரியமா வராரு, நமக்கு ஜாலியா ப்ரோ இருக்கு, அவ்வளவுதான். ஒன்னு பயங்கரமான சொல்ல, கம்பேக். யார் யாரு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்குவா. சொல்லுங்க அதாவது சொல்லுங்க. அவனுங்க எப்படி நினைச்சாங்கன்னா, விஜயகாந்த் மாதிரி நம்ம வந்து ஈஸியா அடிச்சிடலாம், நம்ம வந்து அவரை ட்ரோல் பண்ணி வந்து முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இங்க ஒரு மேட்ச், அவரோட காலகட்டத்துல வந்து அந்த ஐடிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல மனுஷன் அவரு. ஆனா அவரால் வந்து ஒரு நேர்மை வந்து ஜெயிக்க முடியல. ஆனா அண்ணனை வந்து நேர்மையான. அவரை ரெண்டு கட்சியும் சூழ்ச்சி பண்ணி தான் கமுத்துனாங்க ப்ரோ. அவர் நேர்மையா ஆமா, தான் இருந்தாரு, மக்களோட ஆதரவு அவருக்கு இருந்துச்சு. ஆனா ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நடுவில் இன்னொரு பிளேயர் வரக்கூடாதுன்னு தான் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம அண்ணன் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வராரு. கரெக்ட் ப்ரோ. ஆனா சரிங்களா? நம்ம அவரு தெளிவா ஸ்லோவா ஸ்டெடியா ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அதனாலதான் இல்ல, இது நீங்க ஒரு நம்மளுக்கு மாசம் கஷ்டப்பட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி 17 கோடிக்கு மேல செலவு பண்ணி எல்லாம் பண்ணீங்க. ஒரே 17 நிமிஷம் தான் அவர் எடுத்தாரு. கரெக்டா 17 நிமிஷம் தான் நீ பேசிட்டாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாரு மொத்தத்தையும். எதுக்கு நீங்க இதை பண்றீங்க? அந்த காசை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்தாலாவது பிரயோஜனப்படும், உங்களுக்காவது புண்ணியம் கிடைக்கும். ஏதோ நல்லது பண்ணீங்க அப்படின்னு போறதுக்கு முன்னாடி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. ப்ரோ, அந்த அந்த காசை வச்சு அந்த விவசாயிகளோட அந்த குடோனை கட்டி கொடுத்துருக்கலாம். அதுக்கு அவங்களாவது நல்லா முதல்ல இருந்திருப்பாங்க. எண்ணம் ஆமா. வேணும்ல சாவியோ, அந்த எண்ணம் வேணும்ல. ஐடியா வர்றது ரெண்டாவது, எண்ணம் இருந்து அறிவு இல்லைன்னா ஐடியா வராது. ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல, நல்ல இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இன்டென்ஷனே அங்க இல்லைன்றது தானே மேட்ரு. அதான் புரியுதுங்களா? இல்ல நல்ல இல்ல இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அக்வயர் பண்ணிக்கலாம் அந்த நாலேஜ். இப்ப நம்மள சொல்றாங்களே உங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே யாரா இருந்தாலும் அதை பண்ண கெயின் பண்ணிக்கலாம். ஆனா இன்டென்ஷன்ங்கிறது கெயின் பண்ண முடியாது, உள்ள இருந்து வரணும். எண்ணம் உள்ள இருந்து வரணும். அந்த எண்ணமே இல்லைன்னா நீ என்ன இன்டென்ஷன், நீ என்ன ஸ்கில்லுக்கு சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? உனக்கு நல்ல இன்டென்ஷனே இல்லை, நீ இல் இன்டென்ஷன்டு பர்சனா இருக்கிற, உனக்கு நல்ல இன்டென்ஷனே இல்லைன்னா நீ எப்படி, நல்ல நோக்கமே உனக்கு இல்லைங்கும் போது எப்படி நீ என்னத்த அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ண போற? 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா உன்கிட்ட நோக்கம் நல்லா இல்லையே, சரியான நோக்கம் இல்லையே உங்ககிட்ட. அப்ப அந்த இது ஸ்கில்லை வச்சு நீ என்ன பண்ண போற? அது குப்பையில தான் போடணும். மக்களுக்கு பிரயோஜனப்படாத அந்த ஸ்கில்லு என்ன டேஷ்க்கு? நான் ப்ரோ, கேப் விட்டேன், அந்த இன்டென்ஷனா மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டேன், நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கிங்க எது வேணாலும். இல்ல இன்டென்ஷனே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இவனுங்க என்னதான் பண்றாங்க, ஒருத்தனை அழிக்கிறதுக்காண்டி 20 கோடி ரூபாய் செலவாக்குறவனுங்க ஜஸ்ட் ஒரு குடோனு கட்டி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா இருந்திருப்பாங்கல்ல. எப்படிடா அவனுங்கள இந்த மனசு. இதுதான் இந்த சரி விடுங்க, நம்ம அடுத்த வருஷம் நம்ம பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன் பை ஒன் சரி பண்ண வேண்டியதுதான். இல்ல ப்ரோ, நம்மளோட வேலையை நம்ம பண்றதுக்கு சரியா ரொம்ப பண்ணா அண்ணா கஷ்டம்தான். ஒரு வேலையை அவர் கிட்டத்தட்ட சரியா பண்ணிட்டு 10 போயிருவாரு. லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போவானுங்க இவனுங்க எல்லா வருஷம். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா சாவியா நடக்கும்? இவங்க வந்து இந்த ஆட்சிக்கு வந்தோன்னா 2021 வந்துட்டு
அவங்க எவ்வளவு கடன் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி 26ல தாவேகா செய்யும். நீங்க 2 பேரும் சேர்த்து என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்றேன்டா அப்படின்ட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. நான் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வெள்ளை இதெல்லாம் அறிக்கைக்கு தான். கிட்டத்தட்ட 10 இப்போ இப்போ கூட அடுத்த மாசத்துல ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏதாவது காசை கடன் வாங்கி கொடுத்துருவானுங்க. அடுத்த எலெக்ஷன் ப்ரோ, அடுத்து இந்த ஜெயிக்கிறாங்கல்ல. தடவை நீ இல்ல இல்ல என்ன காசு இல்ல கொடுத்தாலும் அது மக்கள் கரெக்ட் தெளிவா தான். இருக்காங்க. இல்ல அது கரெக்ட் தான். ம், இப்ப இந்த கடன் எல்லாம் யார் தலையில ம். போயிருக்கு? நம்ம தலையில தான் வந்து நிக்கும். இவனுங்க கடன் நம்மதான் வாங்கியா நம்மதான் நம்மதான் கடன் வாங்கி நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவானுங்க. இப்ப பாருங்க சேவையோ. அடுத்த இப்பயுமே இப்பயுமே டாஸ்மாக்ல இருந்து வர்ற பணத்தை நியாயமா நீ செலவு பண்ணீங்கன்னா இந்த கடன்லாம் அடைச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இவங்க ஊழல் பண்ணாம இருந்தா இப்பயுமே நமக்கு வர்ற இன்கம்லாம் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு, சரியா? ஆனா அது எங்க போகுது, யாரோட பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறதான் கேள்வி. அரசாங்கம் ஒன்றும் டெபிசிட்ல எல்லாம் கிடையாது. டெபிசிட்ல இருக்குன்னா அதுக்கு ரீசன், நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க, கொள்முதல் பண்றீங்க, விற்கிறீங்க, அதெல்லாம் நேர்மையா நீங்க பண்ணீங்கன்னா அரசாங்கம் போதுமான பணம் ஈட்டுது. அதுக்கு ரெவன்யூலாம் வரதான் செய்யுது. அது எங்க போகுதுங்கிறதானே இப்ப சந்தேகம். ஈடி ஏன்ப்பா இத்தனை ரைடு வருது சும்மா சும்மா? அது அது அதுதான் இவர் அவன் நான் பிபிஎஸ். அவன் நல்லவன் சொல்லல, அது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்குன்னுலாம் சொல்றாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அவன் கெட்டவன்னா நீ அந்த கெட்டவன்கிட்டே மாட்டினா அப்ப நீ யாரு? கேடு கெட்டவனே கட்டவன். ஒன்னு அடிக்கிறான்னா அப்ப நீ யாரு? அப்ப அது என்ன சொல்லுது, என்ன மெசேஜ் சொல்லுது உன்னை பத்தி? நேர்மையா நீ எவ்வளவு சேவை ஆயிரும்? நீ சொன்ன மாதிரி அந்த குடோன் கட்டுறதுக்கு எவ்வளவு சேவை ஆயிரும்? எவ்வளவு செலவாயிரும்னு நினைக்கிறேன்? டெம்பரரி கூட ப்ரோ நீ ஷீட் போட்டு கூட பண்ணலாம், டெம்பரரி குடோன் கூட போடலாம். நீங்க அதான் சொல்றேன், குடோன் எண்ணம் தான் எல்லாமே. இல்ல ப்ரோ, நீங்க குடோனை பத்தி பேசுறீங்க. சென்னையில வெள்ள பாதிப்பு அதிகமா இந்த மழை வரக்கெல்லாம் தண்ணிலாம் தேங்கி நிக்குது அப்படிலாம் சொல்லி 4000 கோடி ஆட்டை போட்டானுங்க. 4000 கோடி, சாரி, 5000 கோடி ஆட்டை. அது அப்போ அது போய் சென்னையில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அங்கெல்லாம் படிக்கிறதுலாம் வந்துக்கிறாங்க. நிறைய பேர் ஐடிங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி கேட்கணும். எல்லாமே அதே மாதிரி இருக்குது, ஆனால் மாறலாம் இல்லை இல்ல விஜய், அப்படி. நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ நீங்க இப்ப நமக்கு ஒரு 10 நாள் முன்னாடி மழை வந்துச்சு பாத்தீங்களா சென்னையில? எவ்வளவு பிரச்சனை வந்தது. நம்ம கூட சிங்கார பாட்டோல் சென்னைன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணோம். அந்த டைம்ல வந்த போட்டோஸ், அந்த டைம்ல நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பசங்க க்ளோஸாவே கவர் பண்ணாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து கவர் பண்ணானுங்க, சரியா? வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் டிவிகே சைட்ல இருந்து கவர் பண்ணோம். எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதெல்லாம் நீங்க இது வெறும் அக்டோபர் தான். டிசம்பர்ல யூஸ்வலா என்ன நடக்கும்னு நம்ம வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த டிசம்பர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு ட்ரையல் தான். எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலா, ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்கு. சென்னை நினைச்சா இந்த வருஷம் டிசம்பர்ல எப்படி இருக்க போகுது. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஸ்பேஸ்ல பேசும்போது இந்த ரெயின் டாபிக் எல்லாம் வரும்போதெல்லாம் சென்னையில இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம் நாங்க. அது இப்பயும் அதே தான் சொல்றேன். நீங்க இது ஒரு ட்ரையல் தான். இப்பவே இப்படி இருக்குன்னா எனக்கு தெரியல. எனக்கு என்ன நான் பயம் என்னங்கிறத ஃப்ராங்காவே சொல்றேன். உயிர் சேதம் எதுவும் இந்த வருஷம் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம போதுமான அளவு பார்த்துட்டேன். இந்த வருஷம் போதும், அதே தாங்க முடியாத ஒரு இழப்புல இருக்கும். இதுக்கு மேலேயும் எதுவும் நடக்காத மாதிரி நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். அரசாங்கம்லாம் வராது. இந்த 6 மாசம் மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு நீங்களே தான் உங்களை காப்பாத்திக்கணும். அடுத்த 6 மாசம் கழிச்சு நீங்க அதுவும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க உசுரை கையில பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான். மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. நம்பிக்கை தாங்க. இவரை நம்பிக்கை சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இந்த டிசம்பர்ல எல்லா ஏரியாலையும் மோட்டர் வாடகைக்கு வாங்கிடுவாங்க. எல்லா மோட்டரும் வாடகைக்கு வந்து நிற்கும். பேசாம அது ஒரு பிசினஸா பண்ணலாம் போல. அவங்க அதுதான் பண்றாங்க. வாடகைக்கு எடுத்து அதுக்கு ஒரு பில்லு போடுவாங்க. அதான் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு டீ கடையில உட்காரும் போது பேசுவோம் தெரியுமா, டே நம்ம ஒரு டீ கடை போடுவோண்டா அப்படின்ட்டு. அதுக்கு பேசாம இனிமே மோட்டர் வச்சிடலாம், மோட்டர் வாடகை வச்சிடலாம். போட்டு அதான் நானும் சொல்லுவேன். அந்த போட்டு, அந்த போட்டையும் சேர்த்தீங்கன்னா இன்னும் அபூர்வமா இருக்கும். இன்னும் அப்படியே இதா இருக்கும், அமோகமா இருக்கும். மோட்டர் தனியா, போட்டு தனியா, அப்புறம் மோட்டரையும் போட்டையும் சேர்த்து மோட்டர் போட் பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, அந்த ஃப்ளட்டிங் சீசன் இல்லைன்னா நீ அதை மீனவர்களுக்கு வாடகைக்கு விடலாம். எப்படி ஓலா பர்சனலாவும் யூஸ் பண்ணிட்டு அந்த இதுலயும் விடுவானுங்க இல்ல, ஜூம் காரு அதெல்லாம். அந்த மாதிரி பர்சனல் யூஸ் ஃப்ளட்டிங் டைம்ல எல்லாம் வாடகைக்கு விட்டுக்கலாம், அப்புறம் பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில எல்லா ஏரியாலயுமே மோட்டர். வாங்க வாங்க வாங்க, வணக்கம். கொஞ்ச நாளா வரல ப்ரோ, தம்பிக்கு மேரேஜ் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் 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 ப்ரோ.
இன்னைக்கே பேசவே இல்ல ப்ரோ பாத்தீங்களா? இது ஈவெண்ட் பாத்தீங்களா ப்ரோ? ஓ தலைவர் எஸ், பேசுறது. ஓ ஹரி எஸ், ப்ரோ, பார்த்தோம். ஹரி ப்ரோ, சொல்லாதி. ஆதவர்ஜுனா நடுவுல லியோதாசா மாறினாரு இன்னைக்கு பாத்தீங்களா? எல்லாருமே லியோதாசா மாறினாங்க, அதான் ஹைலைட். வேற மாதிரி இன்னைக்கு 4 அவதாரமா லியோதாசா மாறுது. அவரு எனக்கு தெரிஞ்சு இத்தனை இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரு பேசுறதுல இது ரொம்ப வேற லெவல் இது. நான்லாம் எக்ஸ்பெக்ட் அதான். பண்ணல தெரியுமா? ஹரி கண்டிப்பா. ஹரி ப்ரோ சொல்லாது. அதுல என்னடாக்கா எனக்கு என்ன சொல்ற, மீசி இழுத்து போட்டு அடிச்சாரு ஒரு அடி. எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுலே ஆனந்தம், அண்ணன் பேசினதெல்லாம் தாண்டி ஆதவ் வந்து மீசைய வெளுத்தாரு பாரு, அதுதான்ப்பா எனக்கு ஹைலைட் பாயிண்ட். இந்த ஹோல் ஈவெண்ட்ல நான் வந்து கதறிட்டே இருந்தீங்க வந்து சரியா, அவனை வந்து கொட்டி தள்ளின என்னோட கோவத்தெல்லாம் ஆத்திரத்தெல்லாம் கொட்டிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் ஸ்பேஸ்ல. அவர் இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சுகம் எனக்கு. இன்னைக்கு நிம்மதியா தூங்கண்டேன் நானே அப்படின்னு. முடிஞ்சது தொட்டு பாடுறேன் அதெல்லாம் ஒரு செகண்டா. ஆமா அவன் பின்ன என்னங்க, இதெல்லாம் நம்ம பாத்துருப்பான் ஜி. எனக்கு தெரிஞ்சு அவன் தூங்க கூட மாட்டான்னு நினைக்கிறேன்னா நம்மள ஆனா வச்சு இப்படி செஞ்சு விட்டாங்க. அவன் அன்னைக்கே பேசின அன்னைக்கே அவன் தான் ஒழிச்சுக்கிட்டானே, எங்கேயோ புடவை கட்டி எங்கேயாவது போய் உட்காந்துருப்பான் எங்கனாச்சு தலையில துண்டை போட்டு. இந்த இந்த கோவை இஷ்யூ பத்தி ஒன்னும் வாயா திறக்கல பாத்தீங்களா? அவன் திறக்க மாட்டான் ஜி. இல்ல தெரிஞ்ச இவன் திறந்தா என்ன பண்ணுவான், மிஞ்சி போனா அந்த பொண்ணை தான் குறை சொல்லுவான், விக்டிம் ஷேம் பண்ணுவான். அதுக்கு அவன் வாய் முட்டுருக்கிறதே நல்லது. தேவையில்லாம அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி பேசுவான், வேற என்ன பேசுவாங்க. அவங்களாம் குறுகிய மனம் கொண்டவர்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? குறுகிய மனம் கொண்டவர்கள். புது டைட்டில் ஜி அது. ஆமா முரட்டடிதான். ஆனா இல்ல இது தேவைதான். நீங்க சும்மா இருந்திருந்தா அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாட்டு பாடி உங்களை ஓட்டிட்டு அப்படியே அரசியல் பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்க சீரியஸா அவர் நீங்க இறக்க விட்டீங்க. இது அதுக்கே அதோட பாதிப்பே பெருசா இருந்தது. சொல்லு சார். அறிவுறும் அது இல்ல, தலைவர் ஒரு வாட்டி வரும்போதும் சிஎம்முக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்தாரு, அங்கிள் குறுகிய மண்கொண்டவர். இல்ல எல்லாத்துலயும் எல்லாம் செட் ஆகுது அவருக்கு. அது இவர் சொல்றாருப்பா, நீ யாரு சொன்னா போய் மக்கள் கிட்ட போய் சேருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ஸ்டேச்சரு. நீங்க அவரு பேசினதை கொண்டு போய் நீங்க சேர்த்தணும்னா நீங்க 1000 தடவை ஒளிபரப்பணும். அவர் ஒரு தடவை தான் நீங்க பேசினாரு, எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு எல்லாமே, ஒரு வார்த்தையும். அவர் பார்த்த பார்வை முத கொண்டு எங்களுக்கு பதிஞ்சிருச்சு. அவருடைய இறுகி போன முகம் எப்படி இருக்கு, அதுக்கு காரணம் நீங்க தாங்கிறது எங்க மனசுல பதிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் பதிலடி நீங்க இனிமே வாங்கிட்டே தான் இருப்பீங்க. மூச்சு திணற அடிப்பானுங்க பசங்க. என்ன பண்ணுவீங்க? எந்திரிக்கவே முடியாது. வாயை திறந்தா வாயிலே அடி. குறுகிய மனம் கொண்டவர். அதுதான். ஆனா அது சொல்லும் போது அது ஒரு தொனியில சொன்னாரு. அது ஊரே சொல்லுதா? இப்ப அவனுங்களுக்கு பாவக மாதிரி கசக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த வார்த்தை, அந்த டைட்டில். மதுரையை பத்தி பிடிஆர் சொல்லியிருக்காரு. அது இந்த ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது ஆழமா ஏதோ ஒரு கம்பி ஏதோ ஒன்று ராடு ஏறிச்சுன்னா ஆழமா ஒரு காயம் ஆயிரும்ல, அதுக்குள்ள விரல விட்டு கொடைஞ்சா எப்படி இருக்கும், அதைதான் நீங்க அண்ணன் பண்ணாரு. எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு எப்படி படுதுன்னா, இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுட்டா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி அடிச்சுக்கிட்டு இது பண்ணி ஒரு மாதிரி கலவரம் ஆக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. புரியலன்னா பாரதி ப்ரோ, கோர்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்குதுலாங்கிற அறிவே இருக்காது அவங்களுக்கு. என்ன இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எவன் நம்பினா? இந்த ஐடியா கொடுத்தவன் முதல்ல கிடைச்சானா அவன் இன்னைக்கு என்னதான் மாறு வேஷம் போட்டாலும் தலையில இருக்கும் அந்த மாதிரிதான். இல்ல எல்லாருமே வாட்ச் பண்றாங்க, பொது வெளியில நடக்குது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். கோர்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் நாளைக்கு விசாரணையில இதெல்லாம் உடஞ்சிரும் தெரியாது. அப்படி ஏன் காசை கொண்டு போய் விரயம் பண்றீங்க? நீங்க நல்லதுக்கு செயல்படுத்த வேணாம்டா. நீங்க திருடின காசையாவது பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கடா. அது காமன் சென்ஸ் இல்லையா? திருடன் காசை திருடினான்னா என்னங்க பண்ணுவான்? கொண்டு போய் இந்த மாதிரி எதாவது காசை போய் கிணத்துல கொட்டுவானா? இது அந்த மாதிரி தானே. இது இவனுங்க தடயத்தை மட்டும் விட்டுட்டு போற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவானுங்க. இது இந்த எல்லாமே இழந்துட்டு கடைசி மூச்சு வரைக்கும் நின்று ஃபைட் பண்றான். நானே போற வேலைக்கு பிரகாசமா எரியுங்கிறது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஆனாலும் அசிங்கப்படுத்திட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதுவும் பேக் ஃபயர் ஆகி போச்சு பாவம். ஆனா இது கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு ப்ரோ. இந்த ஆங்கிள் யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டார்ல. என்ன வெறும் சாட்டர்டே வந்து அண்ணா பேசிட்டு போவாரு. எண்ட் ஆஃப் தி டே
நான் யோசிச்சேன் ப்ரோ, இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸை வச்சு பேசுனா நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்து சட்டத்தை மீறாத ஒரே தலைவர்னு. கரெக்டா இன்னைக்கு வந்து அதை எடுத்து வச்சு பேசினா அது இப்ப இன்வெஸ்டிகேஷன் டீரெயில் ஆகுற மாதிரி கணக்கு இல்ல. என்ன கோர்ட் சொல்லிச்சோ அதை தானே நான் சொல்றேன். நான் சொல்லல, கோர்ட் நங்கு நங்கு நங்கு. இவனுங்க அதுதான் என்ன நினைச்சிட்டாங்க, சினிமால இருந்து வந்திருக்கிறாரு, இவருக்கு அரசியல் ஒண்ணும் தெரியாது, இவர் இப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி இப்படி மூலையில உட்கார வச்சிடலாம், முடக்கிடலாம், கட்சியே கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு, தப்பு கணக்கு போட்டானுவ. அதுதான் இவனுங்க பண்ண ஒரு முட்டாள்தனம். இது நமக்கு ஃபேவரா வந்து முடியும்னு அவனுங்க எல்லாம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டானுவ. இதுக்கு இத சொல்றதுக்கு விஜயனே வேணாம், நம்ம பசங்க நம்மளே சொல்லிருப்போம். அது ஒரு 2 பர்ஃபார்மர்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா எல்லாமே கரெக்டா போயிருக்காங்க போட்ட பிளான் படி. அதுலயும் ப்ரோ அந்த கேமரா வச்சானுங்க பாத்தியா, அதுல பண்ணாம ஒரு ஒரு நடிப்பு கைய இப்படி வச்சுக்கிட்டு அவன் அழுதுவனுக்கு படிச்சு சொன்னேனே கேட்டீங்களா அப்படின்னு அதுங்களா ப்ரோ? இல்ல அவனுக்கும் விட்டுருவோம் ப்ரோ, அழுதுட்டு அந்த டைலாக் சொன்னாலும் கூட விட்டுருவோம். பக்கத்துல நின்னானே பாருங்க ப்ரோ, முழிச்சாம பாருங்க, திரு 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 திருன்ட்டு எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இன்னைக்கு ஆதவாத சொன்னாரு, கைய பிசைஞ்சிட்டு ஒரு தண்ணா, ஓ சாரி நின்னாரு, பொறுமையில பேசக்கூடாது. சரி சரி, ஆமா நின்னாரு அவர்கள். இன்னொன்னு சொல்லிருப்பாரு நெபோகிட்டு காலையில டெல்லியில இருந்து அந்த பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம். அது அவரு சொல்ல சொல்ல அப்படி ஸ்டோரி கண்ணு முன்னாடி ஓடுதுப்பா விஷுவலா இவனுங்க பண்ணதெல்லாம். இல்ல மரியாதைன்றது இல்ல ஒரே ஒரு விஷயம், இவனுங்களுக்கு மரியாதைன்றது இவனுங்களுக்கு மட்டும்தானா? வாங்க போங்கன்றது நம்ம அவங்கள பார்த்து மட்டும்தான் சொல்லணும். அதே அவங்க வந்து மத்தவங்களை பார்த்து பேசவே மாட்டாங்க. அவன் எவ்வளவு ஒரு வன்மத்தை தூண்டுறான், அவனெல்லாம் வெட்டணுங்கன்னு சொல்றான். அந்த மீச வச்ச வாயில வருது, விடுங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவன் எதுவுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு இது பண்ணணும்ல, நேர்மையா அவனுங்க வந்து பேசுறானுங்க, இத பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி பொய்யான ஒரு இது பண்ணக்கூடாது, வன்மத்தை கக்க கூடாது, ஒரு டீசன்சி தெரியல. அவன் பத்திரிகையாளர் தானே ப்ரோ, அவன் என்ன நடத்துறான் அவனை பத்தி டீடைல் தயவு செஞ்சு இங்க வருங்க, நீங்க அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களையே திட்டுவேன். பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காதீங்க சரியா? உங்களால முடிஞ்ச வேற ஏதாவது பேட் வேர்ட்ஸ் போட்டுக்கங்க மனசுக்குள்ள, பத்திரிகையாளர்லாம் சொல்லாதீங்க சரியா? அஃபண்ட் ஆகுது எனக்கு ஆக்சுவலா. இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல ஆக்சுவலா அவர் என்ன ஜாப்னு எனக்கு தெரியல, அது கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. புரோக்கர், நீங்க போய் பாத்தீங்கன்னா புரோக்கர் வேலை தானே? ஆமா ஆமா, அவர் புரோக்கர் தான். கருணாநிதி இந்த சீன் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன படம், சிவகார்த்திகேயன் போலீஸ் ஒரு படம், காக்கி சட்டையில வந்துட்டு ஒரு மிஷனுக்காக ஒரு கெட்டப் போட்டு சிவகார்த்திகேயன் உட்காந்துருப்பாரு தெரியுமா? இன்னைக்கு வாங்க நடியில மீசா அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பான் எங்கேயாவது பாருங்க, தேடிங்கன்னா தெருவுல இருப்பான் உட்காந்துருப்பான். சிக்குனா 2 மீசையும் கையில புடிச்சு பிச்சிருங்க, அப்படியே அடிச்சா மீசை பிச்சுக்கிட்டு போயிருடா அப்படின்னு சொல்லுங்க, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. இல்ல நேர்ல இருந்து கண்டிப்பா கேட்டுருவோம் ப்ரோ, அதுல என்ன யோசிக்கிறது? ஏன்னா பிச்சிருவேன் ப்ரோ, மீசைய கேட்டுட்டுல இருக்க மாட்டேன் ப்ரோ, பிச்சிருவேன். என்னன்னா நம்ம அண்ணா அதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாரு, அவருக்கு பிடிக்காது. அதுதான் சொல்றேன், ஒரு விஷயத்தான் நம்ம அடக்கி வாசிக்கிறது எல்லாமே. நம்மளோட குறிக்கோள் அது இல்ல, 2026 தான். இவங்க எல்லாம் சும்மா இடையில வந்து கத்துவாங்க ப்ரோ, அதெல்லாம் கண்டுக்கூடாது. எனக்கு இன்னில இருந்து மீச காமெடியா தான் தெரியும். நடுவுல கொஞ்சம் எனக்கு கோவம் இருந்துச்சு, நீங்க ஆதவ அடிச்சோன்னே அப்பா இவரு அடிச்சிட்டாருப்பா நமக்கு போதும், நம்ம சைட்ல இருந்து ஒரு அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தம் ஆயிடுச்சு. அவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இப்போ என்னென்ன பேசுனடா பாவண்டா நீ அப்படின்னு இருக்கு. யாரும் வெளியில வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சூடு சொரணா இருந்தா வெளியில வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். வருவானுங்க, நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, இன்னைக்கு தானே பேசியிருக்கோம், இந்த வீடியோல இன்னைக்கு உட்காந்து வாட்ச் பண்ணுவானுங்க சரியா? இது எப்படிலாம் நாளைக்கு திருச்சி பேசலாம், இன்னைக்கு கண்டென்ட் ரெடி ஆயிட்டு இருக்கும் நைட்டு, நாளைக்கு காலையிலே இறங்குவாங்க ஓகேவா? அதுதான் அவங்க பேட்டர்ன். எப்பயுமே முத நாள் வாங்கிட்டு பேசாம தான் இருப்பானுங்க. நீங்க நேச்சுரலா ஆர்கானிக்கா நினைக்கிறீங்களா ப்ரோ? ஆனஸ்டா பேசுவான், அவன் பேசுவானான்னு தெரியல, ஆனா போய் ஏதாவது கேஸ் போடுவாங்க, ஏதாவது லூஸ்தனமா ட்ரை பண்ணுவானுங்க. அதுவும் ஒன்றும் நடக்காது, போட்டாலும் அது ஒர்த் இல்லைன்னு கோர்ட்டு தலையில தட்டி அனுப்பிடும் கிளம்புடான்னு. ப்ரோ நான் ஒண்ணு சொல்லவா, நக்கீரன் கோபால வந்து நீங்க சொன்ன ஏதோ நம்ம கேஸ் வேணா போறதுக்கு வேணா வாய்ப்புக்கு ஒழிஞ்சு நம்ம எல்லாரும் போய் போடுவோம் நக்கீரன் கோபால் மேல, நம்ம போய் போடுவோம். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ல, 1.5 கோடி பேர் போட்டா என்ன பண்ணுவான்? வீடியோ இல்ல
எம்எல்ஏ ஏற்கனவே 20 கேஸ் இருக்குன்னு ப்ரோ பெருமை. இதென்ன பெருமையா? நம்மளாவது டீசென்ட்டா பேசிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? வெட்டணும் நின்னுறாரு ப்ரோ. அது எவ்வளவு பெரிய வயலன்ஸ் அது வயலன்ஸ் அது ப்ரோ. அதுவும் வந்து இத்தனை கோடி மக்கள் ஃபாலோ பண்ற ஒரு கட்சி தலைவரை பத்தி சொல்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதை இந்த அரசாங்கம் இன்னும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் அவதூறு இல்லையா? இது அவதூறு கூட கிடையாது. போய் சவுக்கு சங்கரை சம்மதமே இல்லாத சவுக்கு சங்கரை வந்து குண்டாஸ்ல கைது பண்ணுவாங்க, இந்த ஆளால விட்டுருவானுங்க. இல்லைங்க நம்ம பசங்க உடனே கைது பண்றது. அவன் நிறைய இல்ல இப்ப மக்கள் முன்னாடி வந்து நக்கீரன் கோபால் சொல்றதை வந்து நம்ப கூடாதுங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து மனசை வந்து இது பண்ணிட்டான்ல. அவன் சொன்னது எப்பயுமே நம்ப கூடாது. இது வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நினைக்கிற அளவு பண்ணிட்டான். வந்துருச்சுன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷமா இப்ப பொய் தான் சொல்லிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீ இல்லைங்க, சினி கூத்து புக்கு நடத்துறவங்க கிட்ட என்னங்க எதிர்பார்க்க முடியும்? அவ்வளவுதாங்க அவன் புத்தி, குறுகிய புத்தி, அத குறுகிய மனம் கொண்டவன் அப்படிதான் இருப்பான். அதாவது எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறானுங்க ப்ரோ. என்ன தெரியுமா, இவனுங்கெல்லாம் ஃப்ரேம்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றது. இந்த மாதிரி தலைவரை பத்தி ஏதாவது வச்சு பேசிட்டா நம்மளும் அப்படியே ஒரு இதை ஃபார்ம் ஆயிடுவோம், அப்படியே நம்ம பின்னாடி. இல்ல ப்ரோ, இது ஒரு இவங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் பேரோல்ல இருக்காங்க. இந்த பேரோல்ல ஒவ்வொருத்தருக்கும் சொசைட்டில என்னென்ன ஸ்டேச்சர்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஸ்லாப் இருக்குது. ஓ நீயா, உனக்கு 200 ரூபா, இந்த உனக்கு நீ வந்து ரொம்ப வருஷமா இருக்க, உனக்கு 210, அந்த மாதிரி. புரியுதா? ஏதோ எலும்பு துண்டு தூக்கி போட்டா வாயில கவிட்டு அவங்கவுங்க ஸ்டேச்சருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு பேசுவாங்க. அவ்வளவுதான் எல்லாம். இது இவங்க எதை நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோன்றத வந்து நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. குழந்தைங்க எல்லாம் காரி துப்புது ப்ரோ. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுது, சின்ன புள்ள, ஸ்கூல் புள்ள பேசுது. அது அசிங்கப்படுத்துது. இவன் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா புரியல ப்ரோ. இப்போ இவங்களோட பசங்க எல்லாம் எப்படி வெளியே தலை காட்ட முடியுமா சொசைட்டில? அவங்களுக்கு அவமானமா இருக்காதா? எங்க அப்பா இப்படி பேசுறாரு, எனக்கு அசிங்கமா இருக்குதுன்னு அவங்களுக்காகவது இவங்க ஒரு நேர்மையான லைஃப் லீட் பண்ணலாம்ல. எவ்வளவு தூரம் வேணா உங்களை எப்படி உங்க பசங்க பாப்பாங்க? பணம் கஷ்டம் எங்க அப்பா என்ன வேணா பண்ணுவாரு, எவ்வளவு கேவலமான இறங்குவாருன்னு யோசிக்க மாட்டாங்களா? இல்ல அந்த பசங்களும் உங்களை மாதிரிதான் வளர்த்துவீங்களா? எப்படி எடுத்துக்கிறது? அது அவனுங்களுக்கு தெரியணும் ப்ரோ. சென்ஸ்ன்றது இருக்கணும் ப்ரோ. கொஞ்சம் கூட சென்ஸ்ன்றது கிடையாது. பப்ளிக்ல எப்படி பேசணும் இருக்கு, ஆனா அதை திருட்டுத்தனமா யூஸ் பண்றானுங்க ப்ரோ. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்க ஊருக்காரே இருக்காரு ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற அந்த கர்மத்தை ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? சேவியோ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எங்க ஊர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அதை பத்தி சொன்னா என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு அலெக்ஸ் பாலிடிக்ஸ் பேசினா மியூட்ல போயிடுவேன். வாங்க தருண், வெல்கம். வந்தாச்சு அலெக்ஸ். கேக்குதா? யாருக்காவது சாரி, மைக் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, வாய்ஸ் கேட்கல. ஆமா, தருண் மைக் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் கூட ஓகே. இயர்போன் போட்டுங்க ப்ரோ. இயர்பட்ஸ் இருந்தா என்ன கனெக்ட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். அலெக்ஸ் நான் இங்கடா பாக்க போயிட்டியா? ஆள காணோம். ஏய் போன் தண்ணில ஊத்துறா. ஐயே எந்த போன் ப்ரோ? இல்ல பரவாயில்லை, இப்ப வேற போன் யூஸ் பண்றேன். ஹீரோ. ஐயோ குத்துறியா? என்ன அரிசி மூட்டை உள்ள வச்சிருக்கேன். சத்தியமா திருப்பிங்களா? 24 மணி நேரம் அரிசி மூட்டை உள்ள சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போய் இந்த ஹீட் கன்ல வச்சு ஏர் அடிப்பாங்க, அதை பண்ண சொல்லுங்க. எனக்கு அந்த போன்ல 5 வருஷமா அலெக்ஸ் ப்ரோ 2018 ஞாபகம் வருது எனக்கு. OnePlus போன் எந்த அப்படியே அந்த ஒண்டர்லாக் போகும்போது தண்ணியில அப்படியே என்ன வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னானுங்க. தெரியாம உள்ள இருந்து போட்டோ எடுத்தேன் பாருங்க, தண்ணியில இருந்து போயிடுச்சு. நானும் அரிசி மூட்டையில தான் போட்டோ வச்சேன், ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆமா ப்ரோ, போன் எப்படி ஆன் ஆகுதுன்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது சில தமிழ் டெக்ஸ்ட் பாக்ஸ் காரங்க அப்படிதான் சொன்னானுங்க. அரிசி டப்பால போட்டு வைங்க, இல்ல அரிசி மூட்டை. நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ட்ரை பண்ணிருக்கேன். வேலை செஞ்சுது.
எனக்கு வேலை செஞ்சது. ஆனா அரிசி தான் காரணமான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே காஞ்சிச்சு. ஒர்க் ஆச்சு. அது ஆனா மைக் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸ்பீக்கர். அது ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதுவே ரெடி ஆயிடுச்சு. இல்ல ஹைலைட் என்னன்னா வீட்டுல தெரிஞ்சா திட்டு விழுவுன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பழைய அரிசி மூட்டையில ஒழிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு எப்படி ஆன் ஆயிடும். ஆன் ஆயிட்டா இல்ல வேற டேட்டா ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது பழைய போன் தான். ஆனா அது ஒரு ஒரு அந்த காலேஜ் படிக்கும்போது ரெண்டு நாள் டச்ல வச்சிருக்கேன். இப்ப வீட்டு இன்னொன்னு மாட்ட போறடி பாத்துக்கிட்டே இரு. அம்மா வந்து அரிசி களி அரிசின்னு அரிசி எடுக்க போறேன்னு தோண்ட போறாங்க. போன் வந்து விழுக போகுது. வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வராத அளவுக்கு பார்த்தங்க அலெக்ஸ் ப்ரோ. இல்லன்னு வச்சுங்க அளவு எடுப்பாங்க இல்லையா, அரிசி கொஞ்சம் நிறைய போடுங்க சொந்தக்காரங்க வராங்கன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட போறாங்க. இல்ல சார் இது வேற இது இந்த பழைய இதுலதான் போயிட்டு ஆனா தோண்டி எடுத்துட வேண்டியது. ஆனா நினைக்கிறேன் ஆனா ஆயிட்டா இல்ல சர்வீஸ் நல்லவேளை இன்னைக்கு வந்தடா நீ நிறைய கண்டென்ட். இல்ல இன்னைக்குதான் காலையிலே கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன் தளபதி ஸ்பீச். ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா ஓப்பனா பேசிட்டு இருந்தாரு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அடுத்த கட்ட நகரமும் சொல்லுவாருன்னு நினைச்சேன். பார்த்தா அது இனிமே நடக்கும் போல நடந்தது. முக்கியமா இல்ல கோர்ட்ல நடந்ததை பண்ணதோ டிஎம்கே ஏன்னா இதுக்கு மேல அடிக்க போட்டா நம்மளதான் யாருப்பா அது வெளியே இருக்கிறது? இல்ல என் பக்கத்துல போலீஸ் ஹெல்மெட் போடாம போலீஸ்காரன் நின்றுட்டு இருந்தான். எஸ்கேப் ஆயிட்டான். போட்டோ